போன வாரம் தான் விஜய் சேதுபதி கிளியராக சொல்லியிருந்தாரு, இந்த வீட்டுக்குள்ளே தகுதி தராதரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸ் தான். யாரை பார்த்தாலும் எங்கே போனாலும் அவன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன, நீ எல்லாம் என் காலில் இருக்கிற செருப்புக்கு சமம், எச்சு சோறு காணா, இப்படி என் படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இப்படியே ஒருத்தவங்களை வந்து இதை சாடியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரங்கட்ட தற்பெருமை தர்பீஸ் தான் நம்ம வாட்டர்மெலன். விஜய் சேதுபதி அவ்வளோ இதுவாக சொல்லியும் கூட அவன் இன்னமும் அதை தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ரெண்டே விஷயம் தாங்க அந்த ஆளுக்கு, சோறு பொண்ணு, மூணாவது தற்பெருமை. ஆனால் கூச்சமே இல்லாமல் அவங்ககிட்ட வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அவன் அந்த மாதிரி தாங்க தற்பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, இங்கே இல்லை, நீங்கள் வெளியில் கூட பாருங்களேன், தமிழா ஷோ வந்து நம்ம ஆரி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் போயிட்டு வா தமிழா வான்னு நினைக்கிறேன். ஏன் சார் நான்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா? இந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்து பல இடங்களில் சொல்லிக்கிட்டு சுற்றுறது, நான் வந்து ஒரு ஹீரோ ஆக போகிறேன், அது ரொமான்டிக் ஸ்டார். அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் இல்லாமல் ரொமான்டிக் ஸ்டார்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த டாஸ்க்குக்கான ஏற்பாடுகள் வெளியில் நடக்குதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிறோம். எல்லாரையும் சூப்பர் டீலக்ஸ்குள்ளே இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அந்தாக்ஷரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத், அதுக்கப்புறம் எஃப்ஜே, அமித், எல்லாருமே ஒட்டுமொத்த வீரமும் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு. இந்த தர்பீஸும் வந்து கொஞ்ச நேரம் பாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எப்பயுமே இவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அதாவது முக பாவனைகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் கூட பாருங்கள், இவன் இப்போ வந்து திவ்யான்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், எங்கே போனாலும் திவ்யா கூட விளையாடணுன்றான். அவங்களும் வந்து விளையாடுறாங்க. அவங்க வந்து அதை ஒரு நல்ல ரொம்ப ஓவராக அதை காட்டிக்காமல் வந்து அவங்களும் வந்து விளையாடுறாங்க. விளையாடும் போதெல்லாம் அவங்களோட சைனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டுற மாதிரி தான், அப்படின்றாங்க இப்படின்றாங்க. இவன் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக. இது நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. போய் படுத்துட்டான். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரில, எஃப்ஜே கிட்ட ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வினோத் வந்து கலாச்சாரம் போல இருக்குது. இது எப்படி சொன்னாலும் மாறாது, யார் சொன்னாலும் மாறாது. வினோத்துக்கும் தர்பீஸுக்கும் இருக்கிற பகை தான். வினோத் வந்து கலாச்சிருக்கிறாரு, என்ன கலாச்சாரம்லாம் நமக்கு தெரில, ஓவராக ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தர்பீஸ் வந்து அதை பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது வினோத் வந்து கேட்குறாரு, அரை மணி நேரம் கழிச்சு எதுக்கே சொல்கிற, அதை அங்கேயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வீட்டின் தலை வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கணும், வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து இவன் இங்கேருந்து உடனே தர்பீஸ் வந்து ஏய் என்னையா அப்படின்னு அவர் போக, அங்கேருந்து கானா வினோத் வர, மறுபடியும் இவன் வாயில் என்ன வருது, உன் தரத்துக்கெல்லாம் இறங்கி என்னால் பேச முடியாது, அவர் வந்து ஓவராக பேசுகிறாப்படி, அவரோட தரத்துக்கெல்லாம் என்னால் இறங்கி வந்து பேச முடியாதுன்ற வார்த்தையை விடுறார். அப்போ மறுபடியும் வினோத் என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன தகுதி, என்ன தராதரம், என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு. உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என் தகுதியை பற்றி பேசுகிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது, உங்கள் லெவலுக்கு இறங்கி பேச முடியாது, இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு தர்பீஸ். அவரும் பதிலுக்கு கேட்குறாரு, உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன வந்து பேசுகிற, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, மறுபடியும் இவர் வந்து நீ எல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பேச, சபரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்டான ஒரு டோன் எடுக்கிறார். அப்படி பேசாத, தகுதியெல்லாம் பேசாத, தகுதினா அவர் உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து பேச முடியாதுனால தகுதியை தான் மென்ஷன் பண்ணுது, அந்த மாதிரிலாம் பேசாத, வேற எதனா பேசிக்கோ, நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேசிக்கோங்க, இது ஒரு கேப்டனுக்கு அழகாக, இது நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதா? இப்படி வேடிக்கை பார்த்து தான் வாங்கி கட்டிக்கினாரு பார்வதி விஷயத்தில். அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்த கெஸ்ட்டில் இருந்து இந்த வீட்டினுடைய ஹோஸ்ட் வரைக்கும் எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்களை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தாழ்த்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வினோத்தை தொடர்ச்சியாகவே அவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வாட்டர்மெலனுக்கு வினோத் பண்ணுறது பிடிக்கல, அது வந்து அவர் பல முறை சொல்லிட்டு தான் இருக்காரு, அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. சொல்லியும் வந்து மறுபடியும் வந்து கானா வினோத் வந்து அதை பண்ணுறது வந்து வினோத் மேலே இருக்கக்கூடிய தப்பு. இப்போ வினோத்துக்கு அதிகப்படியான ஓட்டுகள் ஏன் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பீஸ்னால தான். இந்த தர்பீஸ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தகுதி தராதரம்னு பேசுறதுனால அவரை சார்ந்த மக்கள் வந்து அவர் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறையா. வினோத் சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் பண்ணலை. என்னன்னா அவர்கிட்ட சொல்லப்படுற ஒரே விஷயம் நல்ல மனுஷன் அப்படின்றாங்க. அதில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. அவரும் பல இடங்களில் வார்த்தையை விடுறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு, நம்மலாம் அது இல்லைன்னே சொல்லலை. பெருசாக வினோத் தெரிகிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ணலை.
இந்த திவாகருடைய கண்டனை தாண்டி வினோத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பாராட்டுற மாதிரி இப்போ நிறைய பேர் விஜய் சேதுபதி மேலே கூட குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வினோத்துக்கு எந்த விதமான அப்ரிசியேஷனும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஓட்டு அதிகமாக வாங்குறாருன்றதுக்காகவே அவர் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் பார்க்கும்போதே பெருசாக வினோத் வந்து ஸ்பெசிஃபிக்காக தனித்தன்மையாக அவர் பாட்டு பாடுறாரு தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணலை. இப்போ பார்வதினா கூட சண்டை போடுறாங்க, இவன் திவாகர்னா வந்து பேசுகிறான், தப்பாக பேசுகிறான், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. பட் வினோத் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணாத மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? இங்கே இவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தர்பீஸ் தான். அந்த தர்பீஸ்க்கு வந்து புரிய மாட்டேங்குது. தர்பீஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நம்ம ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருந்துட்டாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும், நமக்கு வந்து வசதி கிடைச்சிரும், நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிரும், நம்ம ஸ்டேட்டஸில் உயர்ந்துருவோம், மற்றவங்களாம் நமக்கு கீழே தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 250 பாடல்கள் மேலே பாடியிருக்காரு, படங்களில் பாடியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. 20 வருஷமாக அவர் வந்து அவருடைய பாட்டு பேசும். வினோத் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போதான் வினோத் யாருன்றது தெரியுது. இந்த பாட்டெலாம் இவர் தான் பாடியிருக்காருன்றது தெரியுது. தர்பீஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. 5 படத்தில் நீ ஒரு சீன் பண்ணிட்டீங்கன்னா நீ பெரிய உலகநாயகன் ஆயிருவியா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அகமாகவும் இவ்வளோ ஆணவம் எதுக்கு? எப்பயுமே வாயில் வினோத்னா மட்டும் இந்த வார்த்தை ஏன் வருது? லெவலுக்கெல்லாம் என்னால் இறங்கி பேச முடியாது, உனக்கு மேலே நான், அது ஏன் வருது? அந்த ஏற்றத்தாழ்வு ஏன் அங்கே வருது? அதை வினோத் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் ரொம்ப வருந்தி பேசின விஷயங்கள் எல்லாமே வெளியில் வினோத்துக்கான ஆதரவாக கூடி போயிருக்கு. அதனால தான் யாருமே வாங்காத ஓட்டுகளை அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அரசியலும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியலும் அதில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த தர்பீஸ் பையன் தான். இன்னமும் அதே தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் வினோத்துக்கிட்ட போயிட்டு வம்பு வலிக்கிறது. சரி, அவர் வந்து ஒரு பக்கம் ஜாலியாக பண்ணுறாருன்னா அதை விட்டுட்டு போகலாம், கடந்து போகலாம். ஏன் எத்தனையோ பேர் தர்பீஸ் வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, விக்கல்ஸ்லாம் கலாச்சிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் இருந்தாலும் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. வினோத்னா மட்டும் அஃபண்ட் ஆகிடுறாரு. அவருக்கு என்னன்னா அது மனசுக்குள்ளே இருக்குது, வினோத்லாம் ஒரு ஆளே கிடையாது, வினோத் வந்து நமக்கு கீழே தான், அவன் நம்மளை கலாய்க்கக்கூடாது, அவன் கலாய்ச்சி நம்ம வந்து அந்த ஒரு மெட்டீரியல் ஆயிடக்கூடாது, அவன்லாம் நம்மளை வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் வினோத் எப்போ எங்கே என்ன பேசினாலும் காலையில் இந்த ஆள் தான் போய் கேட்டிருக்கான், வினோத்துக்கிட்ட போய் கேட்டிருக்கான், என்ன வினோத் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லி இவன் தான் கேட்டிருக்கான். கேட்டு புட்டுறான். அதுக்கப்புறமா அவர் கலாய்க்கிறார் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து, நீ எல்லாம் என்னை பேசலாமா, உனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ எனக்கு கீழே தான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவங்க வந்து ஏன் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தெரில. உன் லெவலுக்கு இறங்கி பேச முடியாதுன்னா என்ன லெவலு? வினோத்துடைய லெவல் என்ன? உன் லெவலுக்கு இறங்கி பேச முடியாதுனா நீ கெட்ட வார்த்தை பேசலையா? நீ பெண்கள்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கலையா? உன்ன மாதிரி வினோத் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ரம்யா கிட்ட போய் கட்டி பிடிச்சாரு. அதை தாண்டி வினோத் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. யாருமே நான் பேசலையா? பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேங்க, யாருமே மேலே கீழே கிடையாது, எல்லாரும் சமம் தான். ஸோ தர்பீஸுக்கு இந்த பாடத்தை யார் புகட்டுவா? ஒரு வீட்டின் தலை கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும்ல, புரியுதுங்களா? சபரி வந்து அப்படி பேசாத, மற்றபடி பேசிக்கோ, அப்படி பேசாத அப்படின்றார். அப்படி கூட நீ இந்த டோனில் தான் நீங்கள் சொல்லுவீங்களா சபரி? இதை தான் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் கிட்ட கோவப்படுறீங்க, சபரியும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு கோல்டு வார் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இவங்கள வேற 2 நாட்டு மன்னர்களை வேற போட்டிருக்காங்க. இன்னும் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.